ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மாக பூர்ணிமா, மாக மாசம் மாசி மாசம் பௌர்ணமி. இன்னைக்கு அடுத்த பூர்ணிமா ஃபால்குன் பூர்ணிமா, பங்குனி பூர்ணிமா. அன்னைக்குதான் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் எடுத்த நாள். கௌர பூர்ணிமா உற்சவம்னு பிரபாதமா எல்லா இடத்துலயும் கொண்டாடப்படுறது மகாபிரபு ஜெயந்தி. ஸோ இந்த கௌர பூர்ணிமா வரதுனால நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருடைய லீலைகளை பத்தி நம்ம பெட் டைம் ஸ்டோரிஸ்ல பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணர் ஏன் சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் கலியுகத்துல எடுத்தார், அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது மகாபிரபுவுடைய அவதாரம் கிருஷ்ணர் ஏன் அந்த அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற இந்த லீலை சைத்தன்ய மங்கள் அப்படிங்கிற புஸ்தகத்துல விரிவா எழுதப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நாரதர் திரிலோக சஞ்சாரி இல்லையா, கலியுகம் வந்துன்னு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தர்மத்துக்கு 4 கால்கள். என்ன அப்படின்னா சத்தியம், தயை, சுத்தம், சௌச்சம், அப்புறம் தவம், ஆஸ்டெரிட்டி. இதெல்லாம் 4 கால், தர்மத்துடைய 4 கால்கள். இது துவாபர யுகத்துல 3 ஆச்சு, திரேதா யுகத்துல 3 ஆச்சு, துவாபர யுகத்துல 2 ஆச்சு, அப்புறம் கலியுகத்துல இப்போ ஒண்ணுதான் இருக்கு. அப்படின்னா அதர்மம் தலையெடுத்து ஆடின்னு இருக்கு. சோ கலியுகத்துடைய நிலைமை என்னன்னு பாக்குறதுக்காக நாரதரே வர்றதா பூமிக்கு. ஆனா அவர் வீணைய வாசிச்சுண்டு அற்புதமா ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு போனா கூட மக்கள் யாரும் அத செவி கொடுத்து கேட்கல. அவரையும் ஒரு பெருசா பொருட்படுத்தவும் இல்லை. இப்படி இருந்துன்றத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறது அவர். இப்படியே போச்சுன்னா இந்த கலியுகத்துல இருக்கிற ஜீவன்களோட கதி என்ன ஆறுது, இவாளுக்கெல்லாம் எப்படி ஒரு உத்தாரணம், இவாளா எப்படி பகவானை திருப்பி அடைய போறா, அதுக்கு ஒரு மார்க்கம் வேணுமே, இவாளை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவர் ரொம்ப அவருக்கு பெரிய மகான் இல்லையா. அதுவும் நாரதர் எப்படிப்பட்டவர்களா கருணை பண்ணினார். ரத்னாக்கர்ங்கிற வேடுவனுக்கு, அதுக்கப்புறம் வால்மீகி. சோ இவாளை எந்த இடத்துல இருந்தவாளை எந்த இடத்துல கொண்டு உட்காந்து வச்சார். அப்படிப்பட்டவர் அவர் ரொம்ப கவலைப்படுறார். அப்ப அவர் முடிவு பண்றார், அதாவது பகவானே அவதாரம், கிருஷ்ணரே அவதாரம் எடுத்தால் ஒழிய இதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது, இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக நேரா அவர் என்ன பண்றார், புறப்பட்டு துவாரகைக்கு போறார். எப்படி போறார் அப்படின்னா முகம் முழுக்க கவலையோட, கண்ணெல்லாம் செவந்துண்டு, அழுத விழியா இந்த மக்களுடைய துயரங்கள் எல்லாம் பார்த்து கவலைப்பட்டு, என்ன துயரம் அப்படின்னா சாப்பாடுக்கோ இல்லைன்னாக்கா துணிக்கோ பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்கிறது இல்ல, பக்தி பஞ்சமா போயிடுது. அதாவது இவாளுக்கு எது முக்கியமோ அத பத்தி ஒண்ணுமே தெரியாம இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படிங்கறதுனால அத ரொம்ப அவர் வருத்தப்பட்டு அவர் போறாங்க. இப்படி அவர் போற அதே சமயத்துல அங்க துவாரகையில இன்னொரு லீலை நடந்துட்டு இருக்கு. ஒரு சமயம் சத்யபாமாவுடைய பேலஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ருக்மணியுடைய அரண்மனைக்கு போறார். அப்ப ருக்மணியுடைய அரண்மனைக்கு போன உடனே ருக்மணி ரொம்ப அழகா கிருஷ்ணரை வரவேற்கிற நக்னஜிதி அவளும் இருக்கா. அந்த நக்னஜிதிங்கிறது இன்னொரு பட்டத்து மகிழ்ச்சி. எல்லாருமா கிருஷ்ணருக்கு பூவெல்லாம் போட்டு நல்ல வெல்கம் எல்லாம் பண்றா. அதுவே ரொம்ப சிறப்பு. அதாவது துவாரகையில பகவான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய வெல்கம் ப்ரோக்ராம் அந்த மனைவிகள்லாம் பண்ணுவாளாம், பட்ட மகிழ்ச்சிகள்லாம். அப்புறம் மூலமா கிருஷ்ணர் அந்தப்புறத்துல போனோன்னா ருக்மணி உட்கார்ந்துட்டு பகவானுடைய திருப்பாதத்தை தன்னுடைய கரத்துல எடுத்து வச்சுட்டு அவ கண்ணுல இருந்து சூடா தண்ணி வருது. அதுக்கப்புறம் ருக்மணி வருத்தப்படுறா, அழறாங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ருக்மணி ரொம்ப பக்தியோட உச்சக்கட்டத்துல பேச ஆரம்பிக்கிறா.
அதாவது நான் ஏதாவது உங்களுக்கு நான் அபராதம் பண்ணிட்டேன்னா என்ன, நான் வந்து உங்களை வந்து ஏதாவது நான் முன்னாடி எல்லாம் ஜோக்கா நான் ஏதாவது பேசியிருந்திருப்பேன். அதெல்லாம் வந்து இன்னும் நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கேளா? நான் என்ன அபராதம் பண்ணேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்லையா, எதுக்கு இந்த நம்ம ருக்மணி தேவி இப்படி சொல்றா அப்படின்னுட்டு, என்ன ருக்மணி என்ன சொல்ற அப்படின்னு ருக்மணி தேவி சுதாரிச்சுட்டு, இல்ல நீங்க என்னை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு கொஞ்ச நாள் இல்ல, சில மணி நேரம் அவர் சத்யபாமா அவருடைய அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார், அவ்வளவுதான். அந்த பிரிவை என்னால தாங்க முடியல. உங்களுடைய இந்த திருப்பாதத்துல இருக்கிற இந்த லோட்டஸ் ஃபீட்ல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் அது தெரியும். அது இல்ல அப்படின்னா அதனால நாங்க அனுபவிக்கிற அந்த விரக வேதனை, அதுலயும் ஒரு பெரிய ஒரு உச்சகட்ட ஆனந்தம் இருக்கு. ஏன்னா 24 மணி நேரம் ஒரு ஒரு செகண்ட் வந்து அந்த அந்த ஒரு உங்களுடைய அந்த அன்பு அப்படிங்கிற அந்த அந்த அமிர்தத்தை நாங்க பருகின்னு இருக்கோம் இல்லையா, அது எங்கேயாவது நின்று படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கறதுனால இன்னும் வந்து எங்களுக்கு உங்க உங்க மேல அன்பு ஜாஸ்தியா போயின்னு இருக்கு, அந்த பிரேமை வந்து கூடின்னு இருக்கு. அதுவும் அந்த பிரேமைய வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி புரியாது. ஏன்னா கிருஷ்ணருடைய பிரேமைய வந்து நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பிரேமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் ராதாராணிக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மிக்கு கூட தெரியும், பின்ன மத்த விருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகளுக்கு தெரியும், அப்புறம் இங்க இருக்கிற பட்ட மகிழ்ச்சிகளுக்கு தெரியும். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கிருஷ்ண பிரேமைய வந்து அனுபவிச்சா என்னெல்லாம் சந்தோஷம் வரும் அப்படின்னு. ஆனா அது உங்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்க எப்படி கிருஷ்ண பிரேமை அனுபவிக்க முடியும்? அதனால உங்க பக்தர்கள் வந்து உங்க சுத்த பக்தர்கள் உங்களுடைய அன்புல என்ன ஆனந்தத்தை அவ அடையறா அப்படிங்கறத உங்களுக்கு அது சொன்னாலும் புரியாது அப்படின்னு கிருஷ்ணர், அடாடா ருக்மிணி, இது ஒரு பெரிய ஒரு விஷயமாச்சே நீ சொல்றது. இதுவரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும், என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு, எல்லாமே எனக்கு கீழே இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த கிருஷ்ண பிரேமியோட ஆனந்தம். இது வந்து நீ சொல்றது வந்து வாஸ்தவம் தான் அப்படின்னு அவர் வந்து கிருஷ்ணர் யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்துல நாரதர் அங்க வர்றார். நாரதர் வரும்போது உடனே ருக்மணி எழுந்து அவருக்கு பாத பூஜைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றார். அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏன் நாரதரே, உங்க முகம் வந்து எப்போது பிரசன்ன வதனமா இருக்கும், எப்போது சந்தோஷத்தோட நீங்க பாடிட்டு வருவேள், இன்னைக்கே உங்க மூஞ்சி வந்து வாடி இருக்கு, கண்ணெல்லாம் செவந்து இருக்கு அப்படின்ன உடனே பகவான்கிட்ட சொல்ற, உங்களுக்கு தெரியாததா, நீங்க எல்லாத்துக்கும் அந்தர்யாமி தானே, உங்களுக்கு உங்களுடைய ஆஹ் ஒரு சம்மதம் இல்லாம ஒரு அணு கூட நகர முடியாது அப்படின்னு தானே இருக்கும்போது நான் வந்த காரணம் உங்களுக்கு தெரியாதா? இந்த கலியுகம் வந்து இப்படி வந்துட்டு இருக்கே, சோ இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு விடிமோட்சம் வேணும் அப்படின்னா நீங்க தான் வந்து அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அப்ப வந்து கிருஷ்ணா சொல்றா நாரதர்ட்ட, நாரதா நீ இப்ப வந்தது கரெக்டான டைமு, இப்பதான் ருக்மணி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ருக்மணி சொன்னா இந்த மாதிரி அவளுக்கு ராதாராணிக்கு பின்ன மத்த பட்ட மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த கிருஷ்ண பிரேமியோட ஆனந்தம் எனக்கு தெரியாதுன்னு. அதனால நான் முடிவு பண்ணிருக்கேன், இந்த கலியுகத்துல நான் வந்து என்னுடைய ஒரு பக்தனாவே வந்து அந்த பக்தியோட ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறதுக்காக நான் வரப்போறேன். நான் ஒரு பக்தனா வந்து ஒரு ரோல் எடுத்துட்டு நான் வரப்போறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆனந்தத்தை நான் மட்டும் அனுபவிக்காம அதை எல்லாருக்கும் வாரி கொடுக்க போறேன். அப்படி நான் வந்து எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை வாரி கொடுக்கும்போது இந்த உலகத்துமே எல்லாமே அந்த பிரேமையில வந்து சந்தோஷமா இருக்கும்போது, அப்ப நீ நினைக்கிற இந்த அதர்மத்துக்கு இடம் எங்கப்பா அப்படின்னு பகவான் வந்து சொல்லிண்டே டக்குன்னு கிருஷ்ணர் வந்து ஷியாம வர்ணமா இருந்தவர் டகால்னு ஒரு தங்க கலர்ல ராதாராணியுடைய அந்த பாவத்துல அவர் உடம்பே வந்து கோல்டன் கலர்ல கௌரங்கரா மாறிடுறார். அந்த கௌரங்க மகாபிரபுடைய ரூபத்தை முதல்ல பகவான் அவதாரம் எடுக்க போறார், எடுத்தா இப்படிதான் இருப்பார் அப்படின்னு அந்த முதல்ல பார்த்தவர் யாரு அப்படின்னா நாரதர் தான். சோ அப்படி பார்த்து பகவான் வந்து காட்டுற, இப்படிதான் வந்து கிருஷ்ணர் முதல்ல அவருடைய சைத்தன்ய மகாபிரபுவா அவர் வரப்போறத பத்தி அவரே சொன்ன ஒரு
விஷயம் இது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.